தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை குறித்த ரகசிய ரிப்போர்ட் ஒன்னு டெல்லி பாஜக மேலிடத்துக்கு போயிருக்கு. இதன் அடிப்படையில உள்துறை அமைச்சர் அமித்ஷா அண்ணாமலையை கைபேசியில அழைத்து எச்சரிக்கை விடுத்ததா தெரியுது. இதை தொடர்ந்து அண்ணாமலை தேர்தல் வரைக்கும் அமைதி காப்பார் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இது தொடர்பா ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழக பாரதிய ஜனதா கட்சி அரசியல்ல நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் இடையே மறைமுக மோதல்கள் நடந்துட்டு வருது. இது மட்டுமில்லாம தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட அண்ணாமலைக்கு புதிய பதவி வழங்கப்படும் அப்படின்னு தெரிய வந்தது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு புதிதா பதவி எதுவுமே வழங்கப்படல. இதனால அவரு தனி கட்சி தொடங்கலாம் அப்படின்னும் டிடிவி தினகரனுடன் இணைந்து தமிழக வெற்றி கழகத்துல இணையலாம் அப்படின்னும் பரவலா பேசப்பட்டுட்டு வருது. கர்நாடக காவல்துறையில பணியாற்றி வந்த அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி வெகு வேகமா வளர ஆரம்பிச்சது. தமிழ்நாட்டுல இப்போ பாரதிய ஜனதா கட்சி 11% வாக்கு வங்கிய வச்சிருக்கு. இதை உருவாக்கியதுல அண்ணாமலைக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. இந்த நிலையில அண்ணாமலை தனக்குன்னு தனிப்பட்ட செல்வாக்கை ஏற்படுத்திட்டு வராரு அப்படிங்கிற உளவுத்துறை ரிப்போர்ட் அடிப்படையில அவரு கட்சி தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். பதிலுக்கு நயினார் நாகேந்திரன் புதிய தலைவரா அறிவிக்கப்பட்டார். இதுக்கிடையில எடப்பாடி பழனிசாமியுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வந்த அண்ணாமலை இப்போ டிடிவி தினகரனுடன் நெருக்கமாக உறவை வச்சு வராரு. இந்த நிலையில அண்ணாமலை இப்போ கட்சி பணிகளை சரிவர செய்யறதில்ல அப்படின்னு டெல்லி பாஜக மேலிடத்துக்கு தகவல்கள் பரந்த வண்ணம் இருக்கு. இது மட்டும் இல்லாம பெங்களூர்ல அண்ணாமலை ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரதாகவும் இதன் மூலம் கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதித்து வைத்திருப்பதாகவும் டெல்லி மேலிடத்துக்கு புகார் மனுக்கள் பறந்துட்டு இருக்கு. இதை தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அண்ணாமலையை அழைச்சு தேர்தல் வரைக்கும் பிரச்சனை எதுவும் செய்யாதீங்க, உங்க கடமைய செய்யுங்க, அப்படி இல்லைன்னா நீங்க பணம் சம்பாதித்தது தொடர்பா விசாரணை நடத்த வேண்டி இருக்கும் அப்படின்னு மிரட்டல் தோரணையில பேசி இருக்கிறாங்க. இதனால ஆடி போன அண்ணாமலை தேர்தல் வரைக்கும் அமைதி காப்பது அப்படின்னு முடிவெடுத்ததா சொல்லப்படுது. வருகின்ற ஜனவரி மாதம் புதிய கட்சி ஒன்றை தொடங்கி தமிழக வெற்றி கழகத்துல அண்ணாமலை இணைவதாக திட்டமிட்டு இருந்ததா சொல்லப்படுது. இப்போ அந்த திட்டத்தை தள்ளி வச்சிருக்கிறாரு அண்ணாமலை. இதுக்கடையில பாஜகவுல தீவிரமா தேர்தல் பணிகளை மேற்கொண்டா நல்ல பதவி தரதாகவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்ததா சொல்லப்படுது. இதனால இப்போதைய சூழ்நிலையில அண்ணாமலை வேற எந்த முடிவுக்கும் போகாம பாஜகவுல தீவிரமா தேர்தல் பணியாற்றுவார் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்பில் இருங்கள். நன்றி.